நொடி எனது அருமை பிள்ளை மணிவர்மன் இயக்கிய படத்தில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட கதையை மணி எனக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் இல்லை. இந்த மாதிரி அப்பா ஒரு படம் சொல்லி ஒரு 2 நிமிஷம் தான் எனக்கு கதையை பத்தி எனக்கு சொல்லியிருப்பாரு. நானும் பெருசா சிறும்பாலம்மா அப்படி விரிவாகவும் கேட்டுக்கல. ஒரு சின்ன பொறி, ஒரு நொடி, டைட்டில் ஒரு நொடி மாதிரி எனக்கு சொன்னது ஒரு சின்ன பொறி தான். காலையில மிகநாள் பாத்தீங்கன்னா கிழக்கு வதையில் அப்படியே சூரியன் வந்திருக்கும். உதயமாது பத்தியா அது ஒரு 2 ரூபா காசளவுக்கு தான் இருக்கும். 2 ரூபா காசளவுக்கு தான் சூரியன் எந்திரிச்சு வரும். ஒரு நிலவை பாருங்க, ஒரு 1 ரூபா காசளவுக்கு தான் அப்படியே வரும். ஆனா இந்த 2 ரூபா காசளவுக்கு எழுந்து வர்ற சூரியன் 1 ரூபா காசளவுக்கு எழுந்து வர்ற இந்த நிலா இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே உலகம் முழுக்க அந்த பிரபஞ்ச பூமி முழுக்க விரிக்கும் பாருங்க அந்த ஒளிய. அதுபோல் 2 நிமிஷத்துல இந்த கதையை சொன்ன எனக்கு அந்த மணி இன்னைக்கு ஒரு நொடின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை எல்லோரும், நானே நடிக்கிறவங்களும் நினைக்கல இப்படி எல்லாம் இந்த படம் அப்படி இருக்கான் அப்படின்னு நினைக்கல. சாதாரண ஒரு படத்தில் நடிக்கிறேன் அப்படிதான் நடிச்சேன். மொத்தம் இந்த படத்துல 4 நாள் தான் நடிச்சேன். நான் 4 நாள் தான் நடிச்சீங்க. படம் பூரா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. நடிக்கிற போது ஒவ்வொரு படங்களையும் நம்ம பல படங்களை போய் நடிக்கிற போது தெரியல அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு தெரியும். அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போகும். இவனை சாதாரணமா தான் நடிச்சுக்கணும் தாங்க. பாருங்க, கொண்டாந்து எங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னா அதுக்கு அவர் அண்ணன் கேபிள் சங்கர் கண்ணில் பட்டுச்சு. அவர் கண்ணில் பட்டு அங்கிருந்து கொண்டு போய் தனஞ்சயன் சார் அவர் கண்ணில் பட்டு இன்னைக்கு வந்து நிக்க அப்படி பிரமாண்டமா நிக்கிறது. கேட்க பார்க்க சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல நான் இருக்கிறது மூலமா 2 விஷயம், முக்கியமான விஷயம் நடந்திருக்கு எனக்கு. ஒண்ணு, நான் 1969 வருஷம் விருதுநகர் செந்திக்குமார் கலைஞர் பியூசி படித்தேன். வந்து இறந்த வருஷம் அது. 69 முடிச்சுட்டு நான் வெளியேறி மிலிட்டரி போயிட்டேன். 69க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷத்துக்கு பிறகு அந்த கல்லூரியில் இந்த படப்பிடிப்பு நடந்தது. 54 வருஷத்துக்கு பிறகு நான் போய் உட்கார்ந்து அந்த பகுப்பறைகள் அந்த வீதிகள் பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒண்ணு நடந்திருக்கு. இன்னைக்கு நினைச்சால என்னை அந்த 54 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த வகுப்பறையில இருந்து உட்கார வச்சு அந்த படம் அந்த ஒரு நொடி அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் என்னைக்கு இருக்கு எனக்கு. இன்னும் ஒண்ணு, நான் வேற அரசியல்கள் இருந்து வந்தால் எத்தனையோ பேச்சாளர்களுடைய பேச்சுகள்லாம் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், உரைகளை படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், இவ்வளவோ விஷயங்களும் பார்த்து வந்திருக்கோம். ஆனால் இன்று நாம் வாழும் காலத்தில் இப்படி தமிழை நாவுக்குள் அடக்கி என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச என் சிறுல பாத்தீங்கன்னா ஐயாவோட அத்தனை உரைகள் இருக்கும். ஐயா பழக்கருப்பையாவோட அவங்களோட ஒரு நாள் நடிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு விருது அவங்க வர்ற எனக்கு தெரியாது. பார்த்து நேர்கடாக சந்திச்ச உடனே எனக்கு காலும் இல்லை கையும் இல்லை. என்ன அப்படிப்பட்ட ஒரு பேர் அறிஞன். என்ன அவருக்கு இணையான ஒரு அரசியலை, ஒரு நீதியை, ஒரு கூர்மையான விவாதத்தை வைக்கிறது தமிழ்நாட்டின் காலில். ஏன்னா அப்படி அவரோடு ஐயாவோடு நடிச்சது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அப்புறம் யூனிட்ல பாத்தீங்கன்னா கேமராமேன் நம்ம அவருடைய பார்ப்பீங்க சக்குன்னு, அதாவது சின்ன பட்ஜெட் தான் வச்சு போன ஃப்ரேமோ அந்த லைட்டிங்க அந்த அவரு அந்த ஷூட்டுக்கு தேர்ந்தெடுத்த நேரங்களுமே படத்தை சொல்லிடுச்சு. இது இப்படி வந்து நிக்கும். அப்படி ஒரு கேமராமேன், எடிட்டர் வர்றது அவரு, இன்னொரு அனிருத்து அவருக்கு அந்த ரூம்ல பார்த்தவரையும் அடிச்சுட்டு அனிருத்து மாதிரியே இருக்காரு. நினைச்சேன் அவர் மியூசிக் எனக்கு தெரியாது. அவர் மாதிரி இருக்காக அவரு மியூசிக் போட்டிருக்காரு. அவருடைய இசை எல்லாம் கலந்து அருமையான படத்தை கொடுத்திருக்கு. இந்த படம் இவ்வளவு பெரிய இந்த இடத்தை வந்து அடைஞ்சு நிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதற்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வேகமா நாளைக்கு ஓட்டு போடணும். ஊர் மதுரை தாண்டி 100 கிலோமீட்டர் தாண்டி போய் நான் ஓட்டு போடணும். இப்போ ஒரு அவசரத்திலையும் எவ்வளவோ எல்லாரும் பெரிய ஒரு சிவி குமார் இல்ல
அப்புறம் இன்னும் ஒண்ணு அழகரை சொல்லணும், தயாரிப்பா அழகர் நாடு ஒரு ஊர் டெய்லி டிக்கெட்ல சந்திக்கிறாங்க நாங்க. ஏன்னா அவருக்கு சினிமாவுக்கு சம்பளம் இல்லை, கொஞ்சம் ஒரு 2 படம் அப்படி இப்படி ஒரு சின்ன படங்கள்ல போய் காலை வச்சு விட்டு கையை நினைச்சு விட்டு என்ன அந்த விஷயங்களும் கேட்டவங்க நான் கூட ஏகாண்டிக்க போறீங்க சினிமா வேற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சத்தம் போட்டு விட்டேன் ஒரு 4-5-6 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசியில இந்த படத்துக்கு மணி பேசுறது சொல்லியிருக்காரு, ஐயாட்ட சொல்லிவிடாது ப்ரொடியூசர் நான் தான் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு இதெல்லாம் ப்ரொடியூசர் தெரியாது. வாடிப்பட்டி கிட்ட ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு ஷூட் போது அங்க வந்து நிக்கிறாரு, இல்ல நீங்க நான் தானே ப்ரொடியூசர் அப்படி ஒரு பாருங்க பேசுறாங்க. அவருக்கு சொல்றது சமூகம் இருக்கா இல்ல? அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் அவர். இந்த ஒரு நல்ல படத்தை தயாரிச்ச ஒரு தயாரிப்பாளர் அடிக்கிறாரு. அது எனக்கும் எங்க ஊருக்கு ரொம்ப பெருமை. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பிக் தேங்க்யூ தனஞ்சயன் சார், டைரக்டர் மணிவர்மன், ஹிஸ் மச்சி என்னோட கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி. இந்த படத்துல இந்த டீம்ல ஒரு பங்கா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மணிவர்மன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதாபாத்திரம் இருக்காது அம்மா நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஒரு நியூ டைரக்டர், பட் நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து புதுசா வர டைரக்டர்ஸ், நியூ டீம்ஸ் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். இவகிட்ட ஒரு சின்சியரிட்டி இருந்தது. அது கார்ன்ஃபிளவர்ஸ் ஷூட் ஸ்பாட்ல ஒரு கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனா இருந்தாரு. ஒரு டேட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ள இத்தனை சீன்ஸ் முடிக்கிறதுக்கு, ஒரு ஷெட்யூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பா நல்ல பிளானிங் வேணும். அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்கு, உண்மையான ஒருத்தர். ஐ எம் சோ ஹாப்பி தட் இந்த படம் தனஞ்சயன் சார்கிட்ட வந்திருக்கு. அண்ட் எல்லாரும் வந்திருக்க பிரஸ், ப்ளீஸ் இந்த கையில தான் நெக்ஸ்ட் லெவல் நீங்க இதை கொண்டு போங்க. அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த சக்சஸ். இந்த ஒரு நொடி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு it should make a big impression அப்படின்னு ஆசை. I wish the team all the best. Manivarman sir all the best. Thank you so much. சிவி குமார் சார், ஆரிவோ, காலக்கருப்பையா சார், தனஞ்சயன் சார், எல்லாத்துக்குமே ஹீரோ மகேஷனா எல்லாரும் அந்த என் டீம் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் உங்களோட பெரிய ஃபேன் உங்கள் தமிழுக்கு. ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ரொம்ப நாளாக கஷ்டப்படுத்திட்டேன், இந்த நொடிக்கு அப்புறம் சந்தோஷமாக வரும்னு நம்புகிறேன். எஸ். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னோட 2 பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று டைரக்டர் சார் மணிவர்மன் சார், இன்னொன்று கேஜி ரவி சார். அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கோம் ஷூட்டிங்ல, அவ்வளோ இருக்கும். மணி சார் என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே ஒரு சிரிப்பாரு. இப்போ கூட நீங்க கேமரா பார்த்தீங்கன்னா அதே சிரிப்பு இருக்கும். ஸோ ரொம்ப பக்கபலமா இருப்பாரு. அண்ட் கேஜி ரவி சார் ஃபயரா ஷூட் பண்ணிருப்பாரு, அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் என்னோட பெரிய பில்லர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னோட டீம், இது ஒரு தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் தனஞ்சயன் சார், உங்களுக்கு பெரிய நன்றி சார். நீங்க ஒரு நொடியை பல மணி நேரங்களா ஆக்கிட்டீங்க சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படத்தை கண்டிப்பா நீங்க அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் கிட்ட நல்லா கொண்டு போய் சேர்த்துவீங்க. ஸோ நீங்க எழுதுற அந்த ஒரு நொடி தான் எங்களை மாதிரி நிறைய கனவுகள் இருக்கு, கனவோட வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒரு முன்னோட்டமா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருக்குமே பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இதுல வயது வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா அருமையான பாடல்கள்
ஒருத்தவங்க ஒரு கதைக்கு ஏத்தாப்பறி கொடுக்குறாங்கன்னா எத்தனை அனுபவங்கள் அவருடைய உள்ளங்கள்ல இருந்தா அவர் கொடுப்பாரு. அதனால இதுல வயது வித்தியாசம் கிடையாது. அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப இதுல கேமராவில பதிவு பண்ணிட்டு இருக்க அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க மட்டும்தான் இந்த படத்தை வெற்றி படமா மாத்தி வெளியில கொடுக்க முடியும். இது ஒரு 50 கண்கள் கிடையாது, 5 லட்சம் பேருக்கு இந்த கதையை கொண்டு போறக்கூடிய அத்தனை திறமைகளும் அன்புள்ளங்களோட உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படத்துல மணி தம்பி தான் என்னைய கூட்டிட்டு வந்துச்சு. அப்ப நாங்க ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப, அக்கா என் படத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்ப ஒரு 2 நாள் தான் நடிச்சேன். 2 நாள் இதை சொன்னப்ப கூட நான் நம்மள உண்மையிலே அவர் படத்துல கூட்டிட்டு இதுல நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். நிச்சயமா மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்துல என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையா பேசப்படும். அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவா என்ன நடிக்க வச்சிருக்காங்க இதுல. அதுக்கு தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதுல நம்ம ப்ரொடியூசர் அண்ணா நான் ரொம்ப சொல்லணும். ஏன்னா அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்துல. என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு. இன்ன வரைக்கும் அந்த உறவு என்னோட தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்புல இன்னைக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக இல்ல, என்னோட அண்ணனா. அண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்ப ஐயா பேசினேன். ஐயா நான் உங்களுடைய பெரிய ரசிகர். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒன்று, ஒரு மந்திரம் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். இது ஔவையார் எழுதிய பாடல். வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தர்கள் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்துல பிறந்தா ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் பேச்சு. யாராவது பேசினா நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன். நிறைய புஸ்தகங்கள்ல படிப்பேன். உண்மையிலே சொல்றேன், நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் பிறக்கல. ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு தான் நம்ம எண்ணத்தோட பிறக்கிறோம். பல போராட்டங்கள் வரலாம், நம்மள ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம். ஆனா அந்த தாக்குதலை மீறி ஏதோ ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கும் கண்டிப்பா. இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க. நம்மளை யாரு நம்மளை கீழே தள்ளி விட்டாலும், நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிடந்தாலும் இந்த பாடல் உங்களை உற்சாகத்தோட வெளியில கொண்டு வரும். அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரும் இனிமேல் படிக்கிறீங்க. ரொம்ப நன்றி.